வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 34 சைஸில் ப்ளவுஸு பேக் நெக்கு வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ நம்ம துணியை டபுளாக மடித்து போட்டிருக்கோம். மடித்து போடும் பொழுது பாருங்கள், இந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்தது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பேக் சைடு ஹைட்டு பார்த்திங்கன்னா 13, அதோட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 15 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 15க்குள்ளே ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 34 சைஸுக்கு நம்ம பாடி சுற்றளவு 10 எடுக்கிறோம். நான் வந்து தையலுக்குமே சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன். இதை ஒரு அவுட்லைன் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடுக்கு தேவையான துணி நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கழுத்து அகலம், ஷோல்டர்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ கழுத்து அகலம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு எடுக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் தின்னாக போடுவீங்க அப்படின்னா 3 எடுங்க. நல்லா கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறலாம். இங்கே இந்த ஆம்ஹோல் அளவு ஒரு 5 இன்ச் எடுங்க. 34 சைஸுக்கு நீங்கள் 5 இன்ச் எடுத்தால் போதும். பேக் நெக்கு வந்து ஒரு 7.5 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆம் ஹோலை இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம ரவுண்ட் நெக்காக தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நெக் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. இது உங்களுக்கு வரைய தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு கூட வரைஞ்சிக்கிறலாம். கழுத்தோட அகலம் வந்து நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராடாக எடுத்துக்கிறலாம். இல்லை உங்களுக்கு கழுத்து ஒடுக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் போடுற அந்த ஸ்கொயருக்குள்ளேயே இப்படி கொஞ்சம் நீங்கள் ஒடுக்கமாகவே கூட வரைஞ்சிக்கலாம். அது அவங்கவுங்க ஸ்டைலை பொறுத்து. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அல்லது ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து ஹிப்பு வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் ஹைட்டை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சேன். அதோட 1.5 இன்ச்சு அது மேலே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 34 சைஸ் அப்படிங்கிறனால இது நான் 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம 2.5 இந்த 2.5 வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக வைக்கலாம். இந்த இடம் வந்து உங்கள் விருப்பப்படி அகலமாக வேணும்னா அகலமாக எடுத்துக்கிறலாம். இது வந்து நான் இப்போ 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்ஹோல் டெப்த்து வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் 2 இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் கிடச்சிரும். இந்த ஆம்ஹோல்லாம் எப்படி அளவில் வரையணும் அப்படிங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி பேக் நெக்கு வந்து டெப்த்து ஒரு 7.5 வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு நெக் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு துணியை நான் என்ன பொசிஷனில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த பக்கம் நம்ம பேக் சைடு கட் பண்ணோம். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ண பேக் சைடை எடுத்து இதில் இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் போடும் பொழுது ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வைங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவோ குறைவாகவோ போனாலும் ப்ளவுஸ் வந்து பிரச்சனை பண்ணோம். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து அப்படியே ட்ரேஸ் எடுங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு இப்போ வரைய வேண்டாம். இந்த ஷோல்டர் அப்படியே ட்ரேஸ் எடுங்க. இந்த ஆம்ஹோலையும் அப்படியே ட்ரேஸ் எடுங்க. இந்த பக்கம் நம்ம பேக் சைடோட ஒரு 3/4 அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த ஆம்ஹோலில் சென்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரைங்க. ஃப்ரண்ட் நெக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6.5 எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு நம்ம அதே மாதிரி நம்ம பேக்கில் எப்படி டிசைன் பண்ணோமோ அதே டிசைனாகவே வரைஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப ப்ராடாக எடுக்கக்கூடாது, ஷோல்டர் இறங்கும். ஸோ லைட்டாக ப்ராட் எடுத்திங்கன்னா போதும். அடுத்து 34 சைஸுக்கு
ஷேப் லெங்த் வந்து 12.5 வைக்கலாம். இந்த ஷேப் லெங்க்த்துன்றது அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து வருங்க. சில லேடிஸ் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் குள்ளமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி வரும். இப்போ நான் 12.5 எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த இடம் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இது 3 பாயிண்ட்டையும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஈஸியாக கிடச்சிரும். நான் பாருங்கள் நிறைய அளவுகள்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாமல் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கப் சைஸுக்காக ஒரு 3 இடத்துல நம்ம நாச் போட்டுக்கிறணும். அதுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சென்டரில் போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு இறக்கி போட்டுக்கோங்க. இந்த ஆம்ஹோலில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோலுடைய சென்டரில் இருந்து கொஞ்சம் தள்ளி போடணும். பாருங்கள், இந்த 3 நாச்சும் நம்ம கட் பண்ணும் பொழுதே போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்லீவ் லெங்க்த்து 11, அதோடு நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கலாம், 13 வச்சுக்கலாம். இந்த பிரெத்து நம்ம ஒரு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்குவோம். இப்போது இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் இருந்து இப்படி ஒரு ஷேப் எடுங்க. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கை சுற்றளவு ஒரு 10.5 இன்ச்சு வந்தது அப்படின்னா அதில் பாதி 5.25 மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1.5 இன்ச்சு சைடில் தையலுக்காக விட்டுடுங்க. இப்போ இதை நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கலாம். சென்டர் நாச் போடணும். எப்பயுமே ஸ்லீவோட சென்டர் நாச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடையாளம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ இது அப்படியே இந்த ஃபோல்டிங்கை அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த சென்டரில் இருந்து ஒரு 1 இன்ச் எடுங்க, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு ஷேப் ஒன்று நம்ம வரையணும். இது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பட்டி துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி துணிக்கு நம்ம உயரம் ஒரு 5.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த அகலத்துக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் எடுத்து இப்படி போட்டுட்டு இதை விட ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இங்கே நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கும் பொழுது இதனுடைய அகலம் கம்மியாகும். ஸோ 1.5 இன்ச்சு இப்போ நான் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஒரு அவுட்லைன் போடுங்க. பாருங்கள், நான் ஹைட் 5.5 வச்சுருக்கேன். 2 பக்கமும் ஹைட் 5.5 வச்சுருக்கேன். பிரெத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வச்சே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த ரெக்டாங்கிள் சைஸில் வர்றதை அப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம பட்டி ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த கார்னரில் இருந்து இந்த 3/4 இன்ச்சை டச் பண்ணி இந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான், ஒரு போட் ஷேப்பில் வரும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸுக்கு
பட்டி துணி 4 பீஸ் வேணும். நான் இப்போ 2 தான் கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே போட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் 2 கட் பண்ணிக்கிறலாம். இந்த பாருங்கள், பட்டி துணி வெட்டிட்டோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 34 சைஸ் ப்ளவுஸு பேக் சைடு நெக்கு வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.